அன்பார்ந்த நயத்தி ராக்ஸ் வேர்ல்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்ப்போம். கொஞ்சம் காரசாரமாக செஞ்சு பார்க்கலான்ற முடிவு வந்து இன்றைக்கி செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம மட்டன் கறிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். மட்டன் ஒரு தொடக்கறியாக எலும்பு இல்லாமல் ஒரு 1.5 கிலோ எடுத்துருக்கோம். நம்ம இப்போ வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நம்ம வெட்டி வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி ஒரு பெரிய துண்டு, அதை ஜூலியன் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். மிளகாத்தூள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு சுருள் பட்டை, தேவையான அளவு நல்லெண்ணெய், இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், தேவையான அளவு கடுகு உளுந்தம் பருப்பு, சீரகம், சோம்பு. இப்போ வாங்க நம்ம மண் சட்டி அடுப்பில் வச்சு சமைக்க ஆரம்பிப்போம். அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இப்போ நல்லா சட்டி காஞ்சிருச்சு. இதில் நம்ம தேவையான அளவு செக்கிலாட்ட நல்லெண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்தம் பருப்பு அதில் போடுறோம். இப்போ கடுகு வெடித்தோடனே நம்ம சீரகத்தை போடுறோம். தேவையான அளவு சோம்பு போடுறோம். இது ரெண்டும் பொரிஞ்சு வந்தோன்னே கருவேப்பிலையும் போட்டு லைட்டாக கிண்டி விடுறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க லவங்கப்பட்டையை உடைக்காமல் போடுறோம். ஏன் உடைக்காமல் போடுறோம் அப்படின்னா, லவங்கப்பட்டை சின்னதாக உடைஞ்சா சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டு எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு வாயில் ஒரு டேஸ்ட் வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக லவங்கப்பட்டையை நம்ம அப்படியே முழுசாக போடுறோம். இப்போ பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம கொஞ்சம் பொரிஞ்சோடனே வெங்காயத்தை சேர்க்குறோம். பாருங்கள், இந்த லவங்கப்பட்டை உடையாமையே வரும் கடைசி வரைக்கும். மட்டன் கறி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லவங்கப்பட்டை டேஸ்ட் வரவேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது கறியில் வாயில் கடிப்படாமல் இருக்குன்னு நினைக்கிறவங்க, இந்த லவங்கப்பட்டையை அப்படியே லாவகமாக எடுத்துடலாம். ஏன்னா அது முழுசாகவே இருக்கும் உடையாமல், ஆனால் டேஸ்ட் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டோம். அடுத்தது இஞ்சியை நம்ம சேர்க்குறோம். இதில் இஞ்சியும் அதே மாதிரி தான். ஏன் நீட்டமாக வெட்டியிருக்கோம் அப்படின்னா, வாயில் கடிபடாமல் இருக்கிறதுக்காக. சில பேர் இஞ்சியை சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்படி விரும்பாதவங்க இஞ்சியை தனியாக எடுத்துடலாம். அதுக்காக தான் நேராக வெட்டியிருக்கோம். இப்போ இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அடுப்பை எப்பயுமே மண் சட்டியில் சமைக்கிற ஒரே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே சமைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் இறக்குனீங்கன்னா கறி, நீங்கள் செய்கிற கறி வந்து கறி போயிடும். அதனால் எப்பயுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு லோ ஃப்ளேம்லேயே முடியுங்க. அதான் மண் சட்டியில் சமைக்கிறதுக்கு ஒரு சிறப்பு. இப்போ இந்த வெங்காயமும் இஞ்சி நல்லா வதங்கிட்டு இருக்கப்ப ஒரு 2 தடவை நம்ம குலுக்கி விடுறோம். அப்படி இப்போ நம்ம வெங்காயமும் இஞ்சியும் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வதங்கிடுச்சு. ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இந்த மாதிரி வந்தோம். அடி பிடிக்காமல் பார்த்துங்க. அதுக்காக தான் நான் மண் சட்டியை லோ ஃப்ளேம்லேயே வச்சு சமைங்கன்னு சொல்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமும் இஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டனை வந்து இப்போ நம்ம மட்டனை கழுவி இதில் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை கிண்டி விடுறோம். இதை முதத்தரவே சொன்னேன், முதத்தர கழுவும் போது நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதில் எந்த கொழுப்புமே இல்லை. இந்த மட்டனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மட்டன் இறைச்சி மட்டும்தான் இருக்கும். வேறு கொழுப்பு நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ நல்லா இதை கிண்டுறோம். இதை நல்லா கிண்டிட்டு இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பட்டை, இங்கே பாருங்கள், பட்டை உங்களுக்கு உடையவே இல்லை. இதை பார்த்தீங்களா, பட்டை உடையாமையே இருக்குது. இது கடைசி வரைக்கும் உடையாமையே வரும். இப்படியே உங்களுக்கு விருப்பம் இல்லை, சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பட்டையை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம்.
அதுக்காக தான் பட்டை இப்படி போட்டோம். சின்ன சின்னதாக போட்டால் வாயில் கடிப்படணும். இப்போ நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டு இதை இப்படியே இப்போ மட்டன்லேருந்து எல்லா தண்ணியும் வரப்பாக்கும். இப்போ இதுக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறதே கிடையாது. இந்த மட்டன் வந்து இப்படியே இதை வச்சுட்டு இந்த மட்டன் இதுலேயே வேக போகுது. இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் நான் ஹை ஃப்ளேமாக வைக்க போகிறேன். வெங்காயம் இருக்குது, வெங்காயத்துலேருந்து வர்ற தண்ணியும் மட்டன்லேருந்து இப்போ வர போகிற தண்ணியும் தான் இந்த மட்டன் வேக போகுது. இது அப்படியே மூடி வைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வேக விட்டுட்டு இந்த மட்டன் கறியை திறந்து பாருங்கள். இதில் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்னு. நம்ம ஊற்றும் போது தண்ணியே வரல. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இது வெங்காயத்துலேருந்தும் மட்டன்லேருந்தும் வர தண்ணி. மோஸ்ட்லி சொல்ல போனால் மட்டன்லேருந்து வர்ற தண்ணி தான் சொல்லணும். அப்படியே இது அப்படியே நம்ம ஒருத்தர கிண்டி விடுறோம். கிண்டி விட்டு இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே விடுறோம். உங்களுக்கு மட்டனை பார்த்தா தெரியும் ஸ்லைட்டாக வெந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெளிர் கலர் வரணும். அது வரைக்கும் அப்படியே விடுங்க. தண்ணி வந்து உங்களுக்கு இதை கவர் பண்ணுற அளவுக்கு வரும். அப்படியே மட்டனை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம விட போகிறோம் லோ ஃப்ளேம்லேயே. இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே தான் நடக்குது. ஹை ஃப்ளேமில் மண் சட்டியை வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம வெந்துக்கிட்டு இருக்க மட்டனை திறந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மட்டனோட அதே அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. இது பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இது அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அதுதான் ஒரு இது என்ன குறிப்பு சொல்லுதுன்னா மட்டன்லேருந்து எல்லா தண்ணியும் வந்துருச்சு அப்படின்னு. நான் எந்த தண்ணியுமே சேர்க்கல. மட்டன்லேருந்து வந்த தண்ணி மட்டும், மட்டன் மற்றும் வெங்காயம், இஞ்சி, இந்த தண்ணி மட்டும்தான் தெரியும். இதில் இப்போ நமக்கு தேவையானது மிளகாத்தூளை சேர்க்க போகிறோம். அதுமாதிரி நமக்கு இப்போ தேவையான உப்பையும் அது மேலே சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விடுறோம். மறந்துடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே இருக்கும். ஒரே ஃப்ளேம்லேயே இந்த மட்டன் வெந்து வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மண் சட்டியை அடி பிடிச்சிடும். பாருங்கள், இது கலந்தோடனே மட்டன் கறியோட கலர் இப்போ மாறும். மிளகாத்தூள் இப்போ பாருங்கள் நம்ம கிண்டி விட்டோன்னே இப்போ பாருங்கள் இதோட பாருங்கள் இந்த பட்டைத்தூள். பட்டையை நான் எதுக்காக எடுத்து காட்டுறேன்னா அடிக்கடி இந்த பட்டை பாருங்கள் இன்னும் உடையாமே இருக்குது. இது மறுபடியும் சொல்கிறேன், சுருள் பட்டை போடுங்க, மற்ற பட்டை போட்டுறாதீங்க. சுருள் பட்டை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இதை நல்லா நம்ம கிண்டி விட்டு இப்போ அதே ஃப்ளேம் எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம இதை அப்படியே நம்ம வைக்கணும். நம்ம இப்போ இந்த லோ ஃப்ளேம்லேயே இந்த மண் சட்டியில் வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த லோ ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த லோ ஃப்ளேம்லேயே ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுருக்கோம். எல்லாம் பார்த்துங்க. இப்போ நான் திறக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ அந்த தண்ணியோட இறைச்சி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி வந்திருக்குன்னு. ஒரு மாதிரி கறி நல்லா வந்திருக்கும். நான் தண்ணியே ஊற்றலை இதுக்கு. ஈவன் அரிசி களைஞ்ச தண்ணி கூட நான் ஊற்றலை. மட்டன்லேருந்து வந்த தண்ணியிலே வெந்திருக்கு இந்த இறைச்சி. அரை மணி நேரம் வெந்திருக்கு. வெரி லோ ஃப்ளேம். உங்கள் அடுப்பில் எவ்வளோ கடைசி மட்டத்துக்கு லோ ஃப்ளேம் வர முடியுமோ அந்த மட்டத்துக்கு நீங்கள் வச்சு இதை நீங்கள் அப்படியே வேக வச்சு எடுக்கணும். தண்ணியே சுண்டாது, அடி பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும் இந்த மட்டன் கறி செய்கிறதுக்கு. ஒரு அரை மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ தான் நான் திறக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அந்த கிரேவி உங்களுக்கு இப்போ தெரியும். இங்கே பாருங்கள் இந்த கிரேவியோட எவ்வளோ தூரம் அந்த கிரேவியோட இது வந்திருக்குன்னு. நீங்கள் கழனி தண்ணி ஊற்றலை, அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றலை, மற்ற எதுவுமே செய்யலை. எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னமும் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். அந்த ஃப்ளேமை பாருங்கள் எவ்வளோ லோவாக இருக்குன்னு. தட்ஸ் த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளேம். அந்த ஃப்ளேமில் தான் இது இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்கான. நல்லா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் இறைச்சி வெந்து எலும்புலேருந்து தனியாக கலண்டுரும். ஒரு எலும்பு பார்த்தீங்கன்னா ஒரு எலும்புலேருந்து இறைச்சி தனியாக இந்த பாருங்கள் கலண்டு விழுந்துருச்சு. அப்போ மண் சட்டியோட மகிமையே இதுதான். லோ ஃப்ளேமில் நீங்கள் சமைச்சிங்கன்னா
ரொம்ப நல்லா வரும். அதாவது எலும்பு நல்லா வெந்து நம்ம கிராமத்தில் சமைக்கிற மாதிரி வரும். இந்த பாருங்கள், இப்போ இந்த பட்டை இன்னும் பட்டை அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பட்டை நல்லா வெந்து பெருசாக இருக்குது. என்ன காரணம்னா பட்டையில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கிடுச்சு கறியில். பட்டையோட டேஸ்ட் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த பட்டையை நீங்கள் தனியாக எடுத்துடலாம் சர்வ் பண்ணுறதுக்கு. இது உங்களோட விருப்பம். இப்போ நான் கறியில் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடறோம் அப்படியே இன்னொரு 10 நிமிஷம் வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இறைச்சி வெந்துருச்சாங்க. இறைச்சி நல்லாவே வெந்துருச்சு. ஏன்னா எலும்புலேருந்து கலண்டு தனியாக வருது. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் நான் பூண்டு சேர்க்கவே இல்லை. ஏன் பூண்டு சேர்க்கலன்னு பல பேர் கேட்பாங்க. ஏன் பூண்டு சேர்க்கலன்னா, மட்டனுக்கு வந்து ஆட்டு இறைச்சிக்கு இஞ்சி மட்டும்தான் போடணும்னு நான் ஒரு இதில் ரொம்ப வாசித்தேன். அது ரொம்ப ஹெல்த் as well. பூண்டு நம்ம பூண்டு வந்து கோழிக்கு தான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது இஞ்சி மட்டும் போட்டுமே, இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம் இதுலேயே செஞ்சு எடுத்தது. அப்படியே இது வேகணும். இறைச்சிலேருந்து வந்த தண்ணியிலேயே இது வெந்துக்கிட்டு இருக்கு. இதுலேயே இன்னொரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த லோ ஃப்ளேம்லேயே ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுட்டு இதை திறக்கிறோம் திருப்பி. இப்போ மட்டன் கறி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி பாருங்கள், நீங்கள் போட்ட இஞ்சி நல்லா வெந்திருக்கும். இதில் பார்க்க தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பிடிக்காதவங்க இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். மட்டன் கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கலாம். இப்போ நம்ம மட்டன் குழம்பு எப்படி செஞ்சோங்கிறத பார்த்தோம். அதுவும் மண் சட்டியில் எப்படி செஞ்சோங்கிறத பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நம்ம பார்ப்போம். மிக்க நன்றி.